நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா, நம்ம திருநெல்வேலி தாண்டி கயத்தார் பக்கத்தில் ஒரு அழகிய கோவில், நாகலாபுரத்து அம்மன், பத்திரகாளி அம்மன் கோவில். அது பக்கத்தில் நான் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காண்டி என் பைக்கில் வந்தேன். சரியா, என்னோடய பைக்கில் வந்தேன். தெரியுதா என் பைக் நிற்கிறது? நான் இந்த பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு இந்த வழியாக நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது, எனக்கு சொந்த ஊர் சாத்தான்குளம் பக்கத்தில் உள்ள ஊர். எனக்கு இந்த பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி, சமாதானம் எல்லாம் கிடச்சிருக்கு. நீங்கள் யாராவது உங்கள் மனசில் உங்களுக்கு ஒரே மன வலி, குடும்பத்தில் கஷ்டம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, குடும்ப பிரிவினை, தொழில் பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த பத்திரகாளி அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போங்க. உங்கள் குடும்பத்தில் சகல பிரச்சனைகளும் தீரும், தீராத வேதிகளும் தீரும். இந்த அம்மனால் எனக்கு ஒரு பிரச்சனை நிறைவேறிக்கிறது. அதனால் இந்த அம்மனை நான் வந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்துட்டு போகும்போது நான் பார்த்துட்டு போவேன். இந்த ஆத்தா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஆத்தா, நாகலாபுரத்து அம்மன். அதாவது நம்ம திருநெல்வேலியிலேருந்து கயத்தார் போகிற ரோட்டில், திருநெல்வேலியிலேருந்து கயத்தார் போகிற ரோட்டில், கயத்தார் தாண்டி நம்ம விருதுநகர் போகிற ரோடு கணக்கு பண்ணிக்கிங்க. அங்கேருந்து நம்ம திருநெல்வேலி ரோட்லேருந்து கணக்கு பண்ணும்போது கயத்தார் தாண்டி வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது, பைபாஸ்லேயே இருக்குது பத்திரகாளி அம்மன் கோவில். இந்த அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயிலை நல்லா பார்த்துக்குங்க. சரிதா? இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக மரங்கள், நல்லா காற்றோட்டமான ஏரியா. நல்லா பார்த்துக்குங்க. ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலில் வந்து நம்ம சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஆனால் கோவில் மண்டபம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அத்தரிக்கிறதா அது. அந்த தூரத்தில் ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆத்தாவோட கோவில். தெரியலையா? நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அந்த ஆத்தாவோட கோவில். சாமியை நம்ம என்றைக்கும், அவங்களுடைய கருவறையை நம்ம என்றைக்கும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. சரிங்களா? என்பது பைபாஸ் ரோடு பார்த்தீங்களா, அது வெளியில் கோபுரவாசல். இப்படி வாங்க, குடும்பத்தோடு வந்து அம்மன் அருள் பெறுக. எப்போதும் வந்து இந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. பெருசாக உங்களை ஒன்றும் பெரிய காணிக்க ஒன்றும் வைக்க சொல்லலை. வந்து 1 ரூபானாலும்